அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க உத்தரவிட்டிருப்பதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போயிங் 787 ரக விமானங்களை ஆய்வு செய்ய விமான நிறுவனங்களை அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு, நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த குழுவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர், குஜராத் மாநில செயலாளர், காவல் ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார். So, like you see, the composition of the high-level committee involves people from various backgrounds, and the people we feel who can bring in a lot of expertise and value to the committee, which is going to investigate in a holistic way into the incident. And we have put a time limit of 3 months. விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியின் தகவல்கள் மூலமாகத்தான் விமானத்தின் இறுதி நேர நிகழ்வுகள் தெரியவரும் எனவும் குறிப்பிட்ட ஒன்றிய அமைச்சர், விபத்துக்கான காரணங்களை கண்டறிய சர்வதேச நிபுணர்களின் உதவியும் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போயிங் 787 ரக விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ராம் மோகன் நாயுடு தெரிவித்தார். இதனிடையே விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் DNA பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே அகமதாபாத் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் எஞ்சிய பாகங்கள் மீட்கப்பட்டன. விமானத்தின் வால் பகுதி கிரேன் உதவியுடன் தூக்கி அகற்றப்பட்டன. বিমানের ভাঙা অংশ ছাদের উপর থেকে নামানো হলো। ভয়াবহ সেই দৃশ্য, বিশাল আকার ওই ভাঙা অংশটিকে একেবারে ছাদের উপর থেকে নামানো হলো. இந்நிலையில் 9 போயிங் 787 ரக விமானங்களில் சோதனை முடிக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள விமானங்களில் விரைவில் சோதனை நடத்தப்படும் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.